ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளிக்பாக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற ஒய்ஃபை உடைய இன்டர்நெட் ஸ்பீடை ஓவராலாக எப்படி ஸ்பீடப் பண்ணலான்னு பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற செட்டிங்ஸ் விண்டோஸ் 11க்கும் அப்ளை ஆகும். அண்ட் இப்போது கமெண்ட் ப்ராம்ப்டை ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். இங்கே ifconfig /flush DNS என்ற கமெண்ட்டை ரன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆன அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி ஃப்ளஷ்ட் த DNS ரிசால்வர் கேட்ச்ன்ற பாப்பப் வரும். அடுத்ததாக ஒய்ஃபை மேலே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் உங்களுடைய ஒய்ஃபை மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒய்ஃபை ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனில் கிளைண்ட் ஃபார் மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கான்ஃபிகர்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே டிரைவர் செக்ஷனில் அப்டேட் டிரைவர்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஒய்ஃபை டிரைவரை அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒய்ஃபை டிரைவரை மேனுவலாக டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபார் டிரைவர்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய டிரைவரை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அப்டேட் பண்ணலாம். இல்லைனா இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆட்டோமேட்டிக்லி ஃபார் டிரைவர்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால ஆட்டோமேட்டிக்காகவே லேட்டஸ்ட் டிரைவருக்கு உங்களுடைய ஒய்ஃபை டிரைவர் அப்டேட் ஆகிடும். அண்ட் அடுத்ததாக அட்வான்ஸ்ட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே 802.11a/b/g ஒயர்லெஸ் மோடுடைய வேல்யூவை டூயல் பேண்டாக செட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய சிஸ்டமில் டூயல் பேண்ட் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லைனா 2.4 GHz அண்ட் 5 GHz ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே 5 GHz செட் பண்ணுங்கள். அடுத்ததாக ப்ரிப்பேர் பேண்ட்லேயும் நோ ப்ரிஃபரன்ஸ் என்ற ஆப்ஷன் டிஃபால்ட்டாக இருக்கும். இங்கே 5 GHz செட் பண்ணுங்கள். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் உங்களுடைய இன்டர்நெட் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகி திரும்ப ரீகனெக்ட் ஆகும். அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் ஒய்ஃபையில் கனெக்டாக இருக்கிற இன்டர்நெட் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸை நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் ட்ரை பண்ணி உங்கள் சிஸ்டமுடைய இன்டர்நெட் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.